ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். Hallelujah, 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 hallelujah. Oh Jesus, glory, 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 glory. காலை வேலைக்காக மகிழ்ச்சியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அதிகாலையிலே தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி, எங்களை தேடுகிறோம் சுவாமி. எல்லாம் பிசாசின் கிரியைகள், அசுத்த ஆவியின் வல்லமைகள், ஜெபத்துக்கு விரோதமாய் எழுதி போராடுகிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தால் அப்புறப்படுத்தி போடுகிறோம். எல்லா ஆண்டவரே ஆவிகள், ஒளி ஆவிகள், அப்பா யாபா காரியத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கரத்திலே தாழ்த்துகிறோம், இந்த கரத்துல வெறுமை யாக்குகிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கன மகிமை ஓகே செலுத்துகிறோம். ஜெபத்தை நோக்க முதல் முடிவு வரை தேவரீர் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுத்தே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் என்று சொல்வோமா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீரம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீரம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜானே செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நானே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் ஆரஞ்சீர புரிந்தீர வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்தீர புரிந்தீர வெளிச்சம் தந்தீரையா. பாடுங்க. பாதம் வந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதமாவது நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா. நன்றி ராஜா ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நானே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவு
உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ஓ நன்றி ராஜா ஏசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் நானே எடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் கூப்பிட்ட நாளில் மறுமழை கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொண்டு விடுதலை தந்தீரையா. துளைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. துளைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. சொல்லுங்க நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி சொல்லுங்க நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் நானே நன்றி பலி. ஓ என் ஜீவனாளெல்லாம் உமக்காக வாழ நான் சொல்ல தெரிந்தெடுத்தீரையா. உமக்காக வாழ உன்னாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ஓ நன்றி ராஜா ஏசு ராஜா, ஓ நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ஓ நன்றி ராஜா ஏசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் நானே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில்
நனைந்து தீரம் நன்றி சொல்ல வைத்தீரையா. சொல்வோம் கடைசி முறை நன்றி ராஜா இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. 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 நன்றி ராஜா ஆமென். கிருபனா ஷாலமனா கதுரமா. ஹalleluya.
வீடுகளை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு அதிகாரமில்லை, உனக்கு அதிகாரமில்லை, உனக்கு அதிகாரமில்லை. அதை வாதித்து வைத்துக் கொள்ளுகிறவர்களை இயேசுவின் நாமத்தினால அவங்க கண்களுக்கு முன்பாக காண்பீங்கப்பா. வீடுகளிலே பல நாட்களாய் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிற எல்லா வித ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே
எல்லாரும் சொல்றீங்களா? எல்லாரும் சொல்றீங்களா? சொல்லுவேன் சொல்லுவேன் ஆவிய
ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. வல்லமை இறங்கி வந்து ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சுத்தங்கள் வெளியேறட்டும். வெளிச்சம் உண்டாகட்டும். வீடுகளில் வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சம் உதிக்கட்டும். இருளப்பா, இருள் காணப்படுகிறதே. வெளிச்சம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க இறங்கினால் மட்டும்தான் ராஜா பார்க்கிறோம். நீங்க இறங்கினால் மட்டுமே ராஜா விடுதலை. உமானத்தை விடுதலை இல்லை. உமானத்தை ராஜா நிம்மதி இல்லை ராஜா. விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காகவே ஜீவனை தருகிறேன். அதற்காகவே ரத்தம் சிந்தினேன். ஆனால் ரத்தம் ஒரு நாளும் போவதில்லை. ஜனங்களை மீட்டெடுக்கட்டும். ஜனங்களை மீட்டெடுக்கட்டும். அப்பா, இந்த தீவுல இருக்கிற இதோ இந்த சவத்திலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் பாயட்டும் என்று ஜெபிக்கிறோம். பாயட்டும் என்று ஜெபிக்கிறோம். செய்ய ஒவ்வொருவரும் ஒப்புக்கொள்குவையாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆளுகைக்குள் ஒவ்வொருவரையும் பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு வீடுகளிலும் காணப்படட்டும். பிசாசனுடைய ஆளுகை வேண்டாம். கர்த்தருடைய ஆளுகை வேண்டாம். அசுத்தாவியினுடைய ஆளுகை வேண்டாம் அப்பா. அவைகளை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அவைகள் ஆளுகை செய்கிறது. அந்த ஆதிக்கம் செய்கிற அசுத்த ஐயருடைய நாவிகளை இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிக்க காண்பிக்கிற இந்த காரியங்கள் ஒவ்வொருவருடைய கண்கள் திறக்கப்படுவதால் அவர்கள் ஆண்டவர்களை உணரட்டும், அறியட்டும். அறிந்து ராஜா அவைகளை விரட்டி அடிக்க கிருபை செய்க. அப்பா, நீங்க இல்லைன்னா அந்த வீட்டுல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. நீங்க இருக்கிற வீட்டுல சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாம் இருக்குமே. ஆனா நீ இல்லாததுனால அப்படி நடக்கிறது. அப்பா, எல்லாம் தூக்கத்தின் ஆவிகள், ஜனனித்துறையின் ஆவிகள், ஓ குருட்டாட்டம் பிடித்த பொல்லாத ஆவிகள், ஓ அசுத்தத்தை விரும்புகிற பொல்லாத ஆவிகள், இவைகளை இயேசுவின் நாமத்தினால ஓ வீடுகளிலிருந்து விரட்டி அடிக்கும்படியாக உதவி பாராட்டுங்க. உங்க காலத்துல காலத்துகிறோம், இயேசுவின் மூலம் செல்கிறோம். என்னன்னு தெரியல, ஆனா ஒவ்வொரு வீடுகளிலும் அசுத்தங்கள் காணப்படுகிறபடினாலே ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த அசுத்தம் இருக்கிற இடத்துல
பரிசுத்தாவியானவர் வாசம் செய்ய முடியாது. அசுத்தம் இருந்துச்சுன்னா ஆவியானவரால வாசம் செய்ய முடியாது. அசுத்தத்திற்கு இடம் தருவது யார்? நம்மளே இடம் தரும். அசுத்தமே எப்படின்னு கேக்குறீங்களா? எல்லா வழியாகவும் அசுத்தம் வருகிறது. சிந்தை வழியாய், உங்களுடைய செயல் வழியாய், யோசனை வழியாய், நீங்க வச்சிருக்கிற டிவி வழியாய், மொபைல் வழியாய் அசுத்தம் காணப்படுகிறது. அந்த அசுத்தங்கள் உள்ளே வரும் பொழுது எப்படி பரிசுத்தர் வாசம் செய்வார்? பரிசுத்தரே வாரும் வாரும் சில எப்படி வருவார்? இடத்தை முதலை சுத்திகரிக்க வேண்டும். உங்க உள்ளங்களை சுத்திகரிக்க வேண்டும். இடங்கள், இந்த இருக்கிற இடம், உங்க இருதயம், ஒவ்வொருவரும் வீட்டிலே இருக்கிற ஒவ்வொருவரும் சுத்திகரிக்க வேண்டும். எப்படி சுத்திகரிப்பீங்க? ஒவ்வொருவரும் எல்லாம் சேர்ந்து முழங்கால் படியிட்டு, எங்க குடும்பத்துல காணப்படுகிற அசுத்தங்கள் எதுவரையாவது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை, மாம்சத்தின் இச்சை, இவைகளே அசுத்தத்தை உண்டு பண்ணுகிறது. கண்டதையும் பார்த்துட்டு கண்டதையும் கேட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? நீங்களே விரோதமா இருக்கிறீர்கள். உங்க ஆலயம் பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா தேவன் எப்படி வாசம் செய்ய முடியும்? நீங்க எவ்வளவு ஜெயித்தாலும் பரிசுத்த ஆவியானவரால் வாசம் செய்ய முடியாது. இருதயத்தை சுத்திகரிகள் சொல்றார் கர்த்தர். இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, இடத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. அப்பதான் தேவன் வாசம் செய்கிற இடமாய், தேவன் தங்கும் ஆலயமாய் அது மாறும். அது மாறதான் அசுத்தாவிகள் அலுவலகத்துக்கு ஓடும். இல்லைன்னா அசுத்தாவிகள் அங்கேயே ஜாலியா உட்கார்ந்துக்கோ. பரிசுத்தர் அங்க இருக்க முடியாது. அதனால என்ன ஆகுது? வீட்டுல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, சண்டை சச்சரவு. நடக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும். அவன் இப்ப ஒருவேளை 4 பேர் இருக்கிறோம்னா 3 பேர் பரிசுத்தமா இருந்தோம்னா ஒருத்தர் தான் பிரச்சனை அப்படின்னா 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்துல ஆவியானவர் அங்க வாசம் செய்வது அந்த அசுத்தம் நிறைந்த ஒருவரால் வீட்டுக்குள் நுழையவே முடியாது. கர்த்தர் அப்படி பண்ணுவார், வல்லமையை இறங்க பண்ணுவார். அப்போ அப்படி வீடுகளிலே வெளிச்சம் இருந்துச்சுன்னா இது எப்படிங்க உள்ள வரும்? அப்ப எங்க போகுது பிரச்சனை? எங்க? எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாத்தானை ஜெயிக்கும்படியாக ஒருவர் எப்படி இருக்கிறாங்களோ இல்ல 2 பேர் எப்படி இருந்தாலும் சரி, யாரு உண்மையாய் தேவனை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ளுகிறீங்களோ நீங்க இருக்கிற இடத்துல, வாசல் செய்கிற இடத்துல அசுத்தத்தாளர் இருக்கவே முடியாதுங்க. நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கல, தேவன் இதை சொல்ல வைக்கிறதுனால நான் சொல்லுகிறேன். ஆமென். இது ஆண்டவர் இதுதான் சொல்ற.
அதனால நம் கேட்ட ஆவியானவருடைய கொடுத்த ஏறுதலின்படி அதுக்கு சான்றாக ஒரு சில வேத வசனங்களை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். John chapter 16 verse 24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். Have ye asked nothing in my name? Ask and ye shall receive, that your joy may be full. So ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் என்னுடைய நாமத்தினால் நீங்க ஒன்றும் கேட்கவில்லைன்னு சொன்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய காரியங்கள் கேட்டிருக்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லை. ஆனா ரொம்ப தெளிவா இந்த வசனத்துக்குள்ள ஒரு வார்த்தை இருக்குது. எது ஆண்டவருடைய சித்தப்படி கேட்கிறோம், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் கேட்கிறோம். எதையாவது அவருடைய சித்தப்படி நாம் கேட்டால் அதை அவர் நமக்கு தருகிறதற்கு அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம அவருடைய சித்தப்படி நாம கேட்கும் பொழுது நம்ம கேட்கிற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தருவார். நம்ம வேலையை கேட்டா வேலையை தரார். மற்றபடி உலக காரியங்கள், உலக ஆசீர்வாதங்கள் நிறைய கேட்கிறோம். ஆனா தேவன் தேவன் கொடுக்கும் போது அதை கொடுக்கறதுல தேவன் விருப்பப்பட்டு கொடுக்கறது. அப்ப சாலமன் பாருங்க, ஞானத்தை கேட்டான். அப்ப சாலமன் ஞானத்தை கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒரு சத்துருடைய பிராணனை கேட்டிருக்கலாம், ஆனா நீங்க அதை கேட்கல. ஆனா இந்த ஜனங்களை ஆளுகிறதுக்கு வேண்டிய ஞானத்தை கேட்டபடினால நீ கேட்ட ஞானத்தை நான் தர்றேன். ரெண்டாவது, இந்த ஜனங்களை ஆளுகிறதுக்கு வேண்டிய ஞானமும், இந்த ராஜ்யத்துக்கு வேண்டிய எல்லா ஐஸ்வர்யமும், கனமும், மகிமையும் எல்லாவற்றையும் தேவன் தந்தார். ஆனாலும் நம்மள நிறைய பேர் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னும் நாம நம்ம சொல்றோம், நம்மளுடைய நிறைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப தேவனுடைய சித்தம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏசாயா 53:10 சொல்லுது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினாலே வாய்க்கும். அப்ப தேவனுடைய சித்தம்னா என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 Thessalonians chapter 4 and verse 3. The will of God, even your sanctification, that we should abstain from fornication. நீங்கள் பரிசுத்தமுள்ளவராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேற்றி மார்க்கத்துக்கு தொடங்கியிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப நாம பரிசுத்தம் உள்ளவர்களா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அவருடைய குட் பிளான். This is the part of his good plan. Isaiah 53:10 says, good plans, all good plans will prosper in his hands. So, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா, கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. Galatians chapter 5 verse 17. இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. For the flesh lusteth against the spirit, and the spirit against the flesh, and these are contrary the one to the other, so that ye cannot do the things that ye would. So there is a war happening inside us. Flesh versus spirit and spirit versus flesh. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில
நமக்கு அதிகமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கறதுக்கு காரணம் நம்ம குடும்பங்கள்ல காணப்படுகிற சண்டைகள், போராட்டங்கள். இவ்வளவு நேரம் ஆவியானவர் நம்மளோடு கூட அவர் அவருடைய பெருமூச்சை அவர் ஊற்றி கொண்டிருந்தார். அப்போ இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்ப இந்த இடத்துல நாம ஒரு ஹார்ட் ஸ்டாப் பண்ணி நாம யார சப்போர்ட் பண்ண போறோம்? மாம்சத்தை சப்போர்ட் பண்ண போறோமா? மாம்சத்தை நாம ஊக்குவிக்க போறோமா? ஆவியை ஊக்குவிக்க போறோமா? அப்ப இன்னைக்கு சகோதரி சொல்லும் போது, உங்க வீட்டுல 3 பேர் சரியா இருந்து ஒரு ஆள் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப அந்த ஒரு மனுஷர் மாம்சமா இருக்கிறார். அந்த 3 பேரு ஆவியானவருக்கு நீங்க இசைத்து போறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 3 பேரும் உங்கள் அறைகளை கட்டி கொண்டு நல்லா அந்த 3 பேரும் சேர்ந்து நம்ம சிரிக்கும் போது மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். இது ஒன்றுக்கொன்று என்னைக்குமே நம்முடைய சொந்த சரீரமே ஜெபிக்கணும்னு உட்காரும் போது பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணாதுங்க, ஜெபிக்க விடாது. தூக்கம் வரும். அந்த நேரத்துலதான் நமக்கு பல போன் கால்ஸ் வரும். அந்த நேரத்துலதான் ஏதோ தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வேலையெல்லாம் செய்து கொண்டு இருப்போம். இரவு நேரத்துல தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம நேரங்களை செலவழித்து அந்த நேரத்துல நம்ம ஒரு பைபிள்ல ஒரு வசனத்தை ஒரு பகுதியை எடுத்து தியானித்து பாருங்களேன். அது எவ்வளவு இன்பமா இருக்கும். ஒண்ணு. 2வது, உங்க மாம்சமே உடனே என்ன பண்ணும், உங்களுக்குள்ள அந்த அந்த தூக்கத்தின் அந்த காரியங்களை உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணிவிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொட்டாவி வரும். அது வரைக்கும் சும்மா நீங்க உலாத்திட்டு இருப்பீங்க. ஆனா எப்ப நீங்க வேத புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உடனே உங்களுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, 10 வசனம் கூட படிச்சிருக்க மாட்டீங்க, அதுக்குள்ள தூக்கம் வந்துடும். பாருங்க, அப்ப நம்முடைய மாம்சம் எப்படிப்பட்ட மாம்சம்? ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற மாம்சம். அப்ப இந்த மாம்ச இச்சைகளுக்கு நாம என்ன பண்ணணுமா, எப்போதும் நாம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு இந்த மாம்ச இச்சைகளை நாம என்ன பண்ணணுமா, விரட்டி அடிக்கணும், மேற்கொள்ளணும். இந்த மாம்ச இச்சைகளுக்கு அது நிறைய காரியங்கள் ஏதிருக்கு, அது வேண்டாம். நம்ம இப்போ யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஜேம்ஸ் சாப்டர் 4, 1, 2 and 3. உங்களுக்குள்ளே 4, 1, 2, 3. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டை யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். For whence come wars and fightings among you? Come they not hence even of your lust that war in your members? Ye lust and have not. Ye kill and desire to have, and cannot obtain. Ye fight and war, yet ye have not, because ye ask not. Ye ask and receive not, because ye ask amiss, that ye may consume it upon your lust. பாருங்க, நம்முடைய குடும்பங்கள்ல உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது? முதலாவது, நமக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? நமக்குள்ள சில விஷயங்கள் நம்ம கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா கோவப்பட்டுருவோம். நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைப்போம், கெட்ட வார்த்தை பேசிடுவோம். நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா பாவம் செஞ்சிருவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எப்படியோ நான் செஞ்சிடுறேன். அது என்னன்னா, நமக்குள்ள காணப்படுகிற இந்த இச்சையாகப்பட்டது நமக்குள்ள சண்டைகளையும் யுத்தங்களையும் கொண்டு வருகிறது என்று யாக்கோபு எழுதுகிறார். நமக்குள்ள சண்டைகள் ஏன் வருகிறது? இந்த சண்டைகள் வருகிறதுக்கு காரணம் நம்முடைய அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள். ரொம்ப தெளிவா சொல்லுது,
ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். அப்போ இந்த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் வந்து இந்த காலை வேளையில ஆவியானவர் சொல்றாரு, இதுதான் இந்த குடும்பம், நம்ம குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற பெருவாரியான பிரச்சனைகளுக்கு காரணம். இப்ப இந்த இச்சையின் ஆவியை நாம என்ன பண்ணோம், ஒதுக்கி ஜெபிக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும். இதற்கு மேல இப்ப அடுத்து 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. சரி, நீங்க இச்சிக்கிறீங்க, நீங்க இச்சையா இருக்கிறீங்க, ஓகே, எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இதெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு கிடைக்குதா? கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்கல. அதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லும் போது அவர் கிடைக்கலன்னா என்ன சொல்றாரு, உன்னதத்தில் மகிழ்ச்சி கிடைக்குதா? நீங்க வந்து ஒரு பெரிய கார், சின்ன கார் இருக்கு, அது வித்துட்டு பெரிய கார் வாங்க வச்சுக்கிறீங்க, பெரிய கார் வாங்கிட்டீங்க. பெரிய கார் வாங்கி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இல்ல. அடுத்து வேற ஒரு பொருள் மேல உங்க இச்சை தாழ்வு. இச்சை என்பது just like a monkey. It will jump from one tree to the another tree. It will not get satisfied with what it has. அது தன்னிடத்தில் உள்ளதை வைத்து சந்தோஷமா இருக்காது. அப்ப இச்சை வந்து எப்படின்னா, it will keep on moving. உங்களை வந்து அது என்ன பண்ணும், அதோடைய இஷ்டத்துக்கு அதோடைய ரூட்ல உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். இதை வாங்கு, அதை வாங்கு, இதை செய். ஃபைனலி யூ வில் எண்ட் அப் இன் டெத். உங்களுக்கு கடல்ல கொண்டு போய் தள்ளிட்டு உங்களை வந்து பெரிய ஒரு கில்ட்டுக்குள்ள கொண்டு போயிடும். உங்களுக்கு இருதயத்துல அப்படியே ஒரு பெரிய ஒரு பாவ உணர்வு, குற்ற உணர்வு வந்து, ஐயோ இதை செஞ்சுட்டேனே, இதை செய்யக்கூடாதுன்னு நானே இவ்வளவு நாள் நான் பிரயாசப்பட்டேன், இப்ப நான் அதுக்குதான் அதுல ஏன் இருக்குது, நீங்க கோபம் பண்றீங்க, கொலை செய்றீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறீர்கள். Many people are fighting in prayer, but they are not praying with real praying spirit. நிறைய பேரு சண்டை பண்ணி ஜெபம் பண்றோம். அதுவே எனக்கு இதை கொடுத்துதான் தீரணும், கொடுத்துதான் தீரணும், கொடுத்துதான் தீரணும். அதுதான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், நாம வந்து தேவனிடத்துல என்ன கேட்க வேண்டுமோ அதை கேட்கறது இல்ல, தேவையில்லாத காரியங்களை கேட்டுட்டு இருக்கிறோம். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம், ஆண்டவரே எனக்கு வந்து காரை கொடுங்க, எனக்கு வீடை கொடுங்க, எனக்கு ஆஸ்தி கொடுங்க, சொத்தை கொடுங்க. தேவையானது ஒன்றே, மரியாதை தன்னை விட்டு விலகாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார், நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவனுக்கு சித்தமாக தேவ சித்தம் ஏதோ காரியங்களை நாம குழப்பிக் கொள்கிறோம். ஆனா தேவ சித்தம் என்பது ரொம்ப கிளியரா இருக்குங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசித்து பாருங்க. 1 தெசலோனிக்கேயர்ஸ் 4:3. நீங்கள் பரிசுத்தப்படுவதற்காக வேண்டும் என்பதே அந்தபடி நீங்கள் பார்க்கறதுக்கு விளங்கி இருக்கிறேன். பாருங்க, பேசிக் For this is the will of God, even your sanctification, that ye should abstain from fornication. பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுமா, நீங்க வந்து படிங்க நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் தேவன் சித்தப்படுறாரு. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை வந்து இட்ஸ் வெரி ஷார்ட், இது ரொம்ப சின்ன ஒரு வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நாம அண்டிக் கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கைய நாம வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துல நாம போய் சேரணும் தான் பரமபிதா வாஞ்சிக்கிறார். ஆனா அது வந்து நிறைவேறக்கூடாதபடிக்குதான் பிசாசு என்ன பண்றான், அநேகருடைய இருதயத்துல இச்சை என்று சொல்லக்கூடிய இந்த பொல்லாத அரக்கனை கட்டவிழ்க்கிறான். பொல்லாத அரக்கன், இந்த பொல்லாத அரக்கனால்தான் ஒவ்வொரு குடும்பத்துல சமாதானம் கெட்டு போகுது, ஒவ்வொரு குடும்பத்துல நிம்மதி கெட்டு போகுது. போதுமென்று இருக்கிற மனமே மிகுந்த ஆதாயம் சொல்றார். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அவன் சொல்றான், போதும் என்று மனதோடு கூட இருக்கிற தேவ பக்தி, contented heart, அது எத்தனை பேருக்கு நமக்குள்ள இருக்கிறது, அது எத்தனை பேருக்கு நமக்குள்ள இருக்கிறது
இந்த கண்டென்டட் ஹார்ட் அப்படின்றது சாதாரணமா வராதுங்க. நம்ம இருதயத்துல காணப்படுகிற இச்சை என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை விரட்டி அடிக்கும் போதுதான் இந்த கண்டென்டட் ஹார்ட்ன்றது நமக்குள்ள வரும். பாருங்க, தேவனிடத்துல எந்த ஒரு இந்த உலகத்துக்குரிய எந்த ஒரு காரியமும் இல்ல. பணப்பை அவரிடத்துல இல்ல. ஜீசஸ் நெவர் கேரிட் a wallet. அவர் பையில பர்ஸ் வச்சுட்டு போகல. இன்னைக்கு நம்மளுடைய ஒண்ணு நம்ம மொபைல் இருக்கணும், இல்ல நம்ம பர்ஸ் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாம நம்மளால வெளியே போக முடியுமா? யாருக்காவது தைரியம் இருக்கா? மொபைல் இருக்கணும், இல்லைன்னா பர்ஸ் இருக்கணும். அப்ப இன்னைக்கு பணமாகப்பட்டது என்ன பண்ணுச்சு, மனுஷன் அப்படி கெட்டி வச்சிருக்கு. ஏன்னா இந்த பணம் இல்லை அப்படின்னா வெளியே போய் திடீர்னு நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்வோம்? அப்ப போன் இல்லைன்னா என்ன செய்வோம்? போனு இப்ப ஈக்குவலா, பணத்துக்கு ஈக்குவலா போன் டிராவல் பண்ணுது. நம்ம மொபைல் போன் டிராவல் பண்ணுது. அது ஒரு பக்கம் அவசியமான காரியங்களை போல தன்னை பாவிக்குது. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு இச்சைகள் இருக்குது பாருங்க. அதுக்குள்ள எவ்வளவு அடிமைத்தனம் பண்ணுது. இன்னைக்கு சகோதரி சொன்னது மாதிரி இந்த டிவி, இந்த மொபைல் போன், இவைகள் மூலமாக வருகிற பிரச்சனைகள் எவ்வளவு அதிகமான பிரச்சனைகள். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தங்களை அழித்துக் கொள்ளுகிறார்கள். சின்ன வயசுல அவங்களுக்குள்ள பாவம் நுழைஞ்சிருது. டிவி, வீட்டுக்குள்ள டிவி ஆன் பண்ணா போதும், முடிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ள ஒரு திருடனே திருடினே போனா கூட யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்படி அந்த டிவியில, அப்படி அந்த காரியங்களை, அந்த டிவியில போடப்படுகிற காரியங்களை அவ்வளவு நம்ம வாஞ்சித்து பாக்குறோம். அவ்வளவு நம்ம விரும்பி பாக்குறோம். எதுவா இருக்கட்டும், அது ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், நியூஸா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தேவையானது ஒன்று. இந்த காலை வேளையில ஆவியானவர் திரும்ப 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 நமக்கு சொல்லுகிறார், தேவனுடைய சித்தம் என்னது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கும். இந்த மொபைல் போனோ, இந்த டிவியோ, இதெல்லாம் உங்களை பரிசுத்தம் ஆக்காதுங்க. இதெல்லாம் பரிசுத்த குலைச்சல் தான். ஒரு 10 நிமிஷம் உங்க மொபைல் எடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மா கரைபட்டு போயிடும். 1 மணி நேரம் நீங்க ஜெபித்து விட்டு 10 நிமிஷம் மொபைல பாத்தீங்கன்னா அந்த 1 மணி நேரம் ஜப ஆவியெல்லாம் மொத்தமா ஓடி போயிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். நம்முடைய பாத்ரூம்ல கரையெல்லாம் போக்கத்துக்கு சில பேர் பவர்ஃபுல்லான ஆசிடுங்க ஊட்டி நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா எல்லாம் கரையும் போயிடும். அந்த மாதிரி பயங்கரமான ஆசிட், அவ்வளவு பயங்கரமான ஆசிட். அப்ப இந்த பொல்லாத அசுத்தங்களை நம்மளுடைய வீடுகள்ல, நம்மளுடைய இருதயம் முதல்ல நாம மாறணும். ஃபர்ஸ்ட் we should change. நாம முதல்ல இந்த மொபைல் போனை தேவையான காரியத்துக்கு யூஸ் பண்ணணும். யாராவது போன் பண்ணாங்களோ எடுத்து பேசணும். ஏதாவது தேவையான தகவல் வந்திருக்கா பார்த்துட்டு வச்சிடணும். இந்த மொபைல் போனை சில பேர் இந்த கையோட வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணுவாங்க, கையோட வச்சிருப்பாங்க. ஒரு ஹேண்ட் பேக் இருந்தா கூட, ஒரு பேக் பேக் இருந்தா கூட அந்த பேக் பேக்குள்ள வைக்க மாட்டாங்க. அந்த மொபைல் போனை கையில வச்சிருப்பாங்க. ஏன்னா அது என்னமோ என்ன சொல்றது, நமக்கு இருதயத்துக்கு ஏற்றது. ஆனா பைபிள கையில வச்சுக்க மாட்டேன்றீங்களே. வேலை புத்தகத்தை நம்ம யாரும் கையில ஏந்தி கொண்டு போறது யோசிக்கிறோம். அதுக்கு ஒரு பைய வச்சுக்கிறோம், அந்த பைக்குள்ள வச்சிடறோம். அந்த வேதம் நம்முடைய ஆத்மாவை, அது கண்களை தெளிவிக்கிறதும் அது ஆத்மாவை விடுவிக்கிறதுமா இருக்குது. ஆனா அந்த வேத புத்தகத்தை யாரும் நம்ம என்ன பண்ணல, கைகள்ல வச்சுக்கிறதுக்கு விருப்பப்படல. ஆனா இந்த மொபைல் போன் நம்முடைய ஆத்மாவை கெடுக்கிற, நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிற இந்த மொபைல் போனை கையில வச்சுக்கணும்னு பாக்குறோம். அப்ப இந்த காலை வேளையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம எல்லாரும் என்ன ஆகணுங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா. கடைசி ஒரு வசனம் மாத்திரம் வாசித்துருவோம். 1 தீமோத்தேயு 2:4. First Timothy chapter 2 and verse 4. அடுத்து 2வது தேவன் என்ன சித்தப்படுறாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இந்த பிரயாசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கணும். முதலாவது நாம் அந்த சத்தியத்துக்குள்ள நடக்க வேண்டும். அடுத்து நமக்கு தெரிந்த, நம்மால இயன்ற மட்டும் எல்லா மனுஷரும் இந்த ரட்சிப்புக்குள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொண்டு வர வேண்டும். இதான் சித்தம்.
இதான் தேவ சித்தம். தேவ சித்தம் தேவ சித்தம்னு சொல்லி அநேக காரியங்களை நாம சொல்லி அலட்டிக் கொள்ளாம இதான் தேவன் விரும்புகிறார். இதைத்தான் தேவன் கேட்க நினைக்கிறார். அவர் நீங்க இதெல்லாம் கேளுங்க, இதெல்லாம் கேளுங்க. ஆண்டவரே, என் ஆத்மாவை நான் எப்படி ஆதாயப்படுத்தி, என் சொந்த ஆத்மாவை முதல்ல நான் ஆதாயப்படுத்தணும். என் சொந்த ஆத்மா பாழாகிட்டு இருக்குது ஆண்டவரே. என் சொந்த ஆத்மாவினால ஒரு சின்ன பாவத்தை மேற்கொள்ள முடியல. நான் ஒரு வாரம் சிகரெட் பிடிக்காம இருக்கணும்னு நினைக்கிற முடியல. நான் ஒரு மாசம் பிடிக்காம இருக்கணும்னு நினைக்கிற முடியல. நான் ஒரு மாசம் இந்த மொபைல பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற முடியல. என்னால முடியல. இந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிற முடியல. இந்த பாவத்தை விட்டு ஓடணும்னு நினைக்கிற முடியல. அப்ப சொந்த ஆத்மாவை எங்க இருக்குது? அது பாவத்தின் பிடியில இருக்கிறது. அதை நம்ம அறிந்து கொள்ளணும். நாம முதலாவது நம்மை சுய ஆய்வு செய்து வேர் இஸ் மை சோல் ஆண்டவரிடத்துல நாம் கேட்கணும். ஆண்டவர், என்னுடைய ஆத்மா எங்க இருக்குது? எந்த பாவத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்குது? எந்த பாவத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கு? சில பேர் கற்பனை என்கிற அந்த பாவத்துக்குள்ள இருப்பாங்க. ஆல்வேஸ் பி இன் ட்ரீம் வேர்ல்ட். அப்படியே கற்பனையிலேயே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல, ரியாலிட்டி இஸ் டிஃபரெண்ட், ட்ரீம் இஸ் டிஃபரெண்ட். கற்பனையிலே வாழ்ந்து 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 போயிட்டோம் அப்படின்னாக்கா அங்க போய் பரலோகத்துல போய் ஆண்டவரிடத்துல என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன பதில் சொல்லுவோம்? மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் நீ உலகத்துல நீ எனக்காக ஒன்றுமே செய்ய, நீ கற்பனையிலே வாழ்ந்து முடிச்சிட்டியப்பா. அநேகம் பேர் இன்னைக்கு கற்பனையில வாழ்ந்து கொண்டு இருக்கான். அது நடந்துரும், இதாயிடும், இது பண்ணிடும், அது பண்ணிடும். இது எதுவுமே நடக்கலன்னு என்ன நடக்குது பாருங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமான விரக்தி வரும். அவங்கள பிசாசு அடுத்த கட்டம், நீ செத்துரு, நீ உயிரோட இருக்காத, போயிரு. நினைச்சதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. அப்ப எதுக்கு கடவுள்? நான் எவ்வளவு பிரேயர் பண்ணேன், நான் இந்த வேலை கிடைக்கும், நான் அங்க போகணும், நான் யூஎஸ் போகணும், அங்க போகணும், செட்டில் ஆகணும், கிரீன் கார்டு வாங்கணும், எதுவுமே நடக்கலையே. அப்போ இந்த கற்பனை உலகத்துல வாழுகிறதுக்கு தேவன் உங்களை சொன்னாரா? அப்ப இந்த கற்பனை உலகத்துக்கு நீங்களா தானே போனீங்க. இந்த நாள் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு நம்ம ஆத்மாவை குறித்து தேவன் அதிக பாரம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆத்மா எங்க இருக்குது? பாவத்துக்குள்ள இருக்குதா? வேற இச்சைக்குள்ள இருக்குதா? எங்க இருக்குது? இந்த நாள்ல நம்ம தேடி நம்ம கண்டுபிடித்து தேவனுடைய கருத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் எழுதி இருக்கிறபடி எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும். ஜான் 8:32 very clearly says, 8:32 தெளிவாக சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நமக்கு சத்தியம் தெரியல. நமக்கு சத்தியம் தெரியல. வேதமாகப்பட்டது ரொம்ப தெளிவா சொல்லுது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, யாரை கேட்கணும், யாரை கேட்க கூடாது. அப்போ நமக்கு எல்லா விஷயங்களையும் வேதத்துல தெளிவா ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம உள்வாங்கி ஒவ்வொரு நாளும் நேரமும் இந்த இடமும் கொடுத்து நம்ம அந்த வார்த்தைகளை வாசிக்கிறதுக்கு நம்ம எத்தனை பேர் முயற்சி செய்யறோம்? இந்த வேத வசனம் அப்படின்றது, பைபிள்ன்றது சண்டே டு சண்டே, பாயிண்ட் டு பாயிண்ட் வசனம் இல்ல. அது டெய்லி எவ்ரி டே யூ ஹேவ் டு ஓபன் த புக். இட் இஸ் தி புக் ஆஃப் லைஃப். அது உங்களுடைய லைஃப், அது வேற யாருடைய லைஃப் இல்ல. இட் இஸ் யுவர் ஓன் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆவியானவர் அதில் எழுதி இருக்கிறார். உங்களுடைய நாளை குறித்து அதில் எழுதி இருக்கிறார். உங்களுடைய நிமிடத்தை குறித்து அதில் எழுதி இருக்கிறார். அதை நீங்க எடுத்து வாசிக்கும் போதுதான் வாழ்க்கையில காணப்படுகிற இருளாகப்பட்டது வெளியே போகும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கேட்டீங்க, எல்லாரும் பண்ணி ஜபம் பண்ணி முடிச்சிடலாம், அவ்வளவுதான். குறிப்பிட்டு ஜபம் பண்ண முடியாது. ஆவியானவர் நடத்துதல் வித்தியாசமா இருந்தது. அதனால எல்லாரும் ஒப்புக்கொடும். தேவன் சொல்லுகிறது, இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் பரிசுத்தத்துக்குதான் நம்ம என்ன பண்ணணும், இடம் தரணும். அவருடைய சித்தம் நாம் பரிசுத்தமாய் இருக்கிறது தான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. சத்தியத்தை அறிந்து சத்தியம் விடுதலை ஆக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் பிரயாசப்படணும். அவன் நமக்குள்ளே பரிசுத்தம் காணப்படணும். ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்தம் காணப்படணும். தேவன் தங்கும் ஆலயமாய் நம்மளுடைய இருதயங்கள் மாறணும். நம்ம அப்படி ஆயிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அசுத்தம் நம்ம கிட்ட நெருங்காது. அசுத்தம் நம்ம கிட்ட நெருங்க முடியாது. ஆமென்.
இந்த நாளில எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கூட நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. வேலைக்கு போறவங்க, காலேஜ் போறவங்க முடிச்சிடுங்க. நாங்கள் ஒன்று சேர்ந்து பிசாசை விரட்டி அடிக்கிறோம். நாங்கெல்லாம் எங்களை முதல்ல பரிசுத்த பண்ணிட்டு எங்க வீடுல காணப்படுகிற எல்லா அசுத்த வல்லவைகளை விரட்டி அடிக்கிறோம். இந்த மொபைல் இந்த இதுக்கெல்லாம் நாங்க அடிமை ஆக மாட்டோம். நாங்க இடம் தர மாட்டோம். எங்களுக்குள்ள ஊற்றுங்க. பரிசுத்தம் காணப்படட்டு. என்ன வாய்ப்புகளை தரிசு ஒப்புக்கொள்ளுங்க. கேட்ட சத்தியத்தின்படி எங்களை மாற்றுங்க. எங்களுக்குள் ஆண்டவரே பரிசுத்தம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். கரத்துல தாழ்த்துகிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி தேவன் நம்மை மாற்றணும். ஒவ்வொரு குடும்பங்களும் மாறணும்னு சொல்லி இவன் ஜெபிப்பா. குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே அற்புதமான காரியங்களும் ஆண்டவரே பாவமான காரியங்களும் ஆண்டவரே காரியங்களும் கத்தாவே காரியங்களும் கத்தாவே காணப்படப்படாத ஆண்டவரே ஆண்டவரே எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். இதனை கொண்டிருக்கிறேன் ஏற்பட்ட ஜபங்கள் எல்லாம் மாறட்டும். சுயநல ஜபங்கள் மாறட்டும். ஆண்டவரே திருமைப்பட்டவர்களுக்காக மன்றாடி செபிக்கிறவர்களாக மாற்றுபடி செபிக்கிறப்பா. எங்கள் ஜப வாழ்க்கையை மாறணும் ஆண்டவரே. எங்கள் ஜப ஆண்டவரை நேரங்கள் மாறணும். இன்னும் ஆண்டவரை மாற்றி தரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரை. அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் மாறணும் ஆண்டவரை. மாறி அது அதிக நேரம் நாங்கள் செபிக்கிறவளாக கத்தாவே மாற்றுபடி செபிக்கிறேன் தப்பா. அப்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே நாங்கள் ஆண்டவரை ஆவிப்படி நடக்கிறவர்களாக ஆண்டவரை பரிசுத்த ஆவிப்படி கத்தாவே நடக்கிறவர்களாக மாற்றுபடி செபிக்கிறோம். ஒரு நாள் நடுவாமல் ஆண்டவர் ஆவிப்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் அப்பா. கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்து தேவன் எல்லாவற்றையும் விரட்டி அடிக்கும்படியாக எல்லா அசுத்தங்கள் கர்த்த ஜபத்தை கேட்டு பதில் தரப்போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டி ஜெபிச்சு முடிங்க. இந்த வார்த்தை சொன்ன சத்தியத்துக்கு தேவன் செய்யணும். அப்பா 4 மாதங்களை கடந்த தேவனாக அன்றாவது மாதம் தேவனாக மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவரே அப்பா உன் சித்தத்தை மறந்தவர்களாக நாங்கள் இருந்தாலும் இந்த நாளில் தேவன் ஆண்டவரே அப்பா ராஜா உன் சித்தம் என்ன என்பதை ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்பதே உங்களுடைய சித்தம் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே ராஜா இந்த பரிசுத்தத்துக்கு விரோதமாக ஆண்டவரே மாம்சமும் ஆண்டவரே ராஜா ஆவியும் போராடும் என்பதை குறித்து ஆண்டவரே நீ பேசி ஆண்டவரே ஆவியினால் ஆண்டவரே ராஜா அப்பா இந்த மாற்றத்தை வென்று ஆண்டவரே ராஜா நாங்கள் சுயநலமாக இல்லாமல் பிறரையும் ஆண்டவரே ராஜா நடக்க அப்பா ராஜா நாங்கள் ஆண்டவரே அப்பா ராஜா செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவரே இந்த நாளில் சொல்லி ஆண்டவரே ராஜா உன் சித்தத்தின்படியாக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தகப்பனே நீர் அதை எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கின்றப்பா. நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே இந்த மாசத்தின் இசைக்கு ஆண்டவரே போகிறவர்களாக இருக்கக்கூடாதப்பா. கற்பனையில் வாழக்கூடாது ராஜா அப்பா. சோத்திரம் ஆண்டவரே என்றும் ஆண்டவரே ராஜா இதோ ஆண்டவரே இந்த செல்போன் அநேகரை அடிமை பண்ணி வைத்திருக்கிறது ராஜா. அமேனப்பா ஆண்டவரே 1 மணி நேரம் ஜபம் செய்து 10 நிமிடங்கள் பார்த்தால் ஆண்டவரே அது அத்தனையும் அழிந்து விடுகிறது என்று சொன்னீர் ஆண்டவரே.
ஆமேனப்பா. ஆண்டவரே அப்பா, இதை கருத்தில் கொண்டு ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா, நாங்கள் அசுத்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்காமல் பரிசுத்தத்துக்கு ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த உடல் உமது ஆலயம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தை ஆண்டவரே அவர்கள் கெடுத்து போனார். ஆண்டவரே அவனை கெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படியாக பரிசுத்தமான தெய்வம் வாழும் இடம் ஆண்டவரே எங்கள் இதயம் ஆண்டவரே. அப்பா இந்த உடல் ஆண்டவரே அப்பா, உடல் ஆண்டவரே இதயம் அனைத்து உமக்கு சொந்தமானது ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பிசாசுக்கு சொந்தமாக ஆண்டவரே நாங்கள் அடிமைப்படக்கூடாது ராஜா. ஆண்டவரே கிருப ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இருந்து நாளும் நாளும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும் அப்பா. ஆண்டவரே இதே குறைந்து ஆண்டவரே பரிசுத்தமாக இருப்பவர்கள் இன்னும் பரிசுத்தமாக சொல்லி ஆண்டவரே அப்பா பரிபூர்ண பரிசுத்தம் நடத்த முடியாத அந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படியாக நாங்கள் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக என் தேவனை நாங்கள் தரிசிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு திருப்பி பாராட்டும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லாவற்றையும் ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் செய்யுங்கள் நல்ல பிதாவே. ஜபத்தை கேட்டு பதில் தர போற தயவு கட்டுப்பா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. ஒவ்வொரு குடும்பங்களும் பரிசுத்தம் விரும்புகிற பரிசுத்தம் உண்டாகும்படியாக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. எல்லா அசுத்த ஆவியின் வல்லவைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் விரட்டி அடிக்கப்படும்படியாக பரிசுத்தம் உண்டாகும்படியாக எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. எல்லாவற்றையும் எல்லா குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏசப்பா. குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்க இறங்குவீராக. ஆண்டவரே நீங்க இறங்குவீராக. இந்த குடும்பங்கள் எல்லாம் பரிசுத்தம் காணப்படட்டும். இந்த குடும்பங்களில் எல்லாம் தேவ பரிசுத்தம் காணப்படட்டும் ராஜா. ஆண்டவரே அப்படியாய் மாற்றுங்க. சுத்தம் செய்கிறவர்களாய் மாற்றுங்க. இந்த சுத்தத்தை செய்கிறவர்களாய் மாற்றுங்க. அப்பா கரத்திலே தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாளிலும் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படியாய் மாற்ற போற தயவுகளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஒவ்வொரு குடும்பமும் போக்கிலும் வரத்திலும் வெளியே போகும்போது வரும்பொழுது தேவனுடைய பாதுகாப்பு கூட இருக்கும்படியாக, பிரசனம் கூட இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 அப்படியாய் தேவன் தாமே இறங்கி கிரியைகளை நடப்பிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஓ அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அவர் பெருகவும் நம் சிறுகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா துதியான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord, praise God. எல்லாருக்கும் praise the Lord. எல்லாருக்கும் praise the Lord. எல்லாருக்கும் bye bye.